சேவ் ட்ரீஸ் சேவ் வாட்டர் அதே மாதிரி இந்த பசங்களாம் இங்கே மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் தான் நின்றுட்டுருக்கோம். ட்ராவல் பண்ணி போனோம். வரும் மல்லாட் டு தாதர், அது ரிட்டன் டிக்கெட் தான் 20 ரூபா. நம்ம தாதர்லேருந்து தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ரயில்வேக்கு எப்பவுமே ட்ரெயின் கிடைக்கும். அதை தான் நம்ம தாதரில் கரெக்டாக இறங்கிக்கிறோம். தாதர்லேருந்து கரெக்டாக இந்த தடவை பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 ட்ரெயின் வந்துச்சு. போன தடவை வரல. இந்த தடவை நாங்கள் 7 மணிக்கு போனோம், 8:30 தான் ட்ரெயினே வந்துச்சு. டைம் டு டைம் தான் இங்கே வரும். எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லொக்கேஷன்லாம் கவர் பண்ண முடியும். தாதர்லேருந்து தடவை நம்ம இறங்குறது பேபூரி ரோடு தான். மாத்தேரானுக்கு அடுத்த ஸ்டேஷனு தான் பேபூரி ரோடு. ட்ரெயினுக்கு மட்டும் டோட்டலாக பார்த்துக்கிட்டா மொத்த ஆளுக்கு நாங்கள் சேர்த்து சொல்கிறோம், ஒரு ஆளுக்குள்ள மொத்த ஆளுக்கு 70 ரூபா ஆச்சு நார்மல் டிக்கெட்டோட. இன்னும் முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். நாட்டை மட்டும் வடப்பாக்கு 15 ரூபா. ஒன்று மேலே போய் நம்ம டூரில் போயிட்டு வந்துட்டு அப்போ பசி எடுத்துனா வரும்போது நம்ம லஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வெறும் 15 ரூபாய்க்கு வடப்பா மாட்டோம். ஏன்னா மும்பையில் வடப்பா மட்டும் தான் ஃபேமஸ்ஸு, உங்களுக்கே தெரியும். சரி, ஹலோ தோஸ்தோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் வியூ, நம்ம வியூ இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகணும்னா ஃபஸ்ட் நம்ம மகாராஷ்டிரா வந்தாகணும். அங்கேருந்து வேவ்புரி சென்ட்ரல் ரயில்வே பிடிச்சி நம்ம வந்தாகணும். நம்ம தாதர்லேருந்து அங்கேருந்து வேவ்புரி ஸ்டேஷன் பிடிச்சிக்கு வந்தோம். ட்ரெயினுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 70 ரூபா ஆச்சு நார்மல் டிக்கெட். ரிட்டனுக்குலாம் இல்லை, சிங்கிளுக்கு மட்டும் ட்ரெயினுக்கு 70 ரூபா ஆச்சு. அப்புறம் இங்கே வந்து நாஷ்டா பண்ணோம், ஒரு காமிச்சிருக்கோம் வடப்போ. அது சாப்பிட்டோம். மும்பைனாலே வடப்போ தான் ஃபேமஸ். இங்கேருந்து ட்ரெயினுக்கு 60 ரூபா 70 ரூபா கிட்ட ஆகிருக்கு. இங்கேருந்து ஒன்று மேலே போனோம். ஸ்டேஷன்லேருந்து வேவ்புரி ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து 15 நிமிஷம் தான் வாக் டிஸ்டன்ஸு. இந்த இடத்துக்கு போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா வந்தாகணும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மும்பை ரிலேட்டடாக வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவில் கடைசி வரைக்கும் இருங்க, அப்போ தான் பார்க்க என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். வாங்கினா உங்களுக்கு நான் மேலே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தாதர்லேருந்து ஏறி இங்கே வரத்துக்கே 2 மணி நேரம் ட்ராவல் கிட்ட ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கிட்ட. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கும் நல்லது. ஏன்னா நமக்கு ட்ரெயினில் அவ்வளோ கூட்டம் இருக்காது. நாங்கள் சாட்டர்டே வந்தோம் வீக்கெண்டில், அப்பயும் வீக்கெண்ட்னாலே தெரியும் எல்லா இடத்துலையும் வேறு கூட்டம் இருக்கும். ஒர்க்கிங் டேஸில் வாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வியூ கவர் பண்ண முடியும். அவ்வளோ க்ரௌட் இருக்காது ட்ரெயினில் இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும். அதான் நல்லது. ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 15 நிமிஷம் வாக் டிஸ்டன்ஸ்னால் இங்கே ஃபுல் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன வீடு எல்லாமே சிங்கிள் வீடாக தான் இருக்குது. பச்சை பசுன்னு தோட்டம் நல்லா இருக்குது. மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் வாங்க. அப்படின்னா உங்களுக்கு மேலே போய் வீடியோ கண்டிப்பாக. நம்ம ஸ்டேஷன்லேருந்து 15 நிமிஷம் நடந்து வந்து இப்போ தான் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. மெயின் ரோடு தான், உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இது மாதிரி மெயின் ரோட்லேருந்தே தான் நடந்து வரணும் ஸ்டேஷன்லேருந்து. ஏன்னா நீங்கள் வரீங்கன்னா மும்பைக்காக இருக்கட்டும், எந்த பிளேஸாக இருக்கட்டும், வரத்தா இருந்தீங்கன்னா யாரும் இந்த இடத்துக்கு வந்து போன எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க கூட வாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு 10 நிமிஷம் வழி தான் இருக்கும் ஸ்டேஷன்லேருந்து. இங்கே நம்ம தெரியாத ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோன்னா அரை மணி நேரம் ஆக்கிடுவாங்க. சுற்றி எங்கெங்கேயும் சுற்றி கூப்பிட்டு வந்து இங்கே விடுவாங்க. அப்போ தான் அவங்களோட மீட்டர் காசுக்கு வரும். எங்கேயுமே போகிறதா இருக்கும். நம்ம மகாராஷ்டிராவுக்கு வரட்டும், வேறு எங்கேயும் போகிறதா இருந்தாங்களோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆனால் இந்த இடத்துக்கு வந்து போனவங்க அவங்க கூட மட்டும் வாங்க. தனியாக வராதிங்க. ஏன்னா தனியாக வந்தால் அவனை சொட்டை அடிச்சிடுவாங்க. இப்போ தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து 10 நிமிஷம் தான். மெயின் ரோடு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ரூட் வழியாக வந்து அப்படியே நம்ம இந்த வியூ பிளேஸுக்கு தான் வரோம். இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு மேலே போய்டுவோம். நல்ல ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது மேலே. நான் அங்கே போய் காமிக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் 1க்கு 2 தடவை சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட எந்த இடத்துக்காக இருக்கட்டும் அவங்க கூட வாங்க. தனியாக வராதிங்க. தனியாக வந்தால் சொட்டை அடிப்பாங்க. ஏன்னா நானும் அடிப்பட்டு தான் வந்திருக்கேன். அதான் நான் தனியாக எப்பயும், ஏன்னா தெரிஞ்ச இடமா இருந்தால் தனியாக போயிடுவேன். இல்லைனா யாருன்னா தெரிஞ்சவங்க இந்த பக்கம் வந்து போயிருக்காங்க அப்படின்னா வந்துடுவேன் தனியாகவே. இல்லைனா அவங்க கூட தான் வருவேன். இங்கே வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ஊர் நாட்டில் பசங்க ஸ்கூலு அதே மாதிரி தான் வரும். பாருங்கள், மரம் நடுவோம், உலகத்தை காப்போம், சேவ் ட்ரீஸ் சேவ் வாட்டர். அதே மாதிரி இந்த பசங்களாம் இங்கே மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வியூவே வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், அதனால தான் இந்த இடம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது. பாருங்க, அந்த சின்ன பசங்களாம் மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. மரம் நட்டு இது மாதிரி நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க டீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு. நீங்களும் மரம் நடுங்க. ஏன்னா நம்ம உலகமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரிக்ஷாவும் இருக்குது. நடந்து போகிறவங்க போகலாம். ஏன்னா வயசானவங்க யாருன்னா வந்தாங்கன்னா ரிக்ஷாவில் கூப்பிட்டு போங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கூப்பிட்டுவாங்க. அதான் நம்மளுக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும். சரி வாங்க, இப்போ நான் உங்களுக்கு மேலே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தோஸ்தோ இந்த இடம் செம்மையாக இருக்குது.
உங்களை சுற்றி பூராமே வயல்வெளி தான். ஆனால் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உள்ள. அதான் இறங்கலாம், இறங்கி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குது இந்த இடமே. சுற்றி பச்சை பசேன்னு தான் இருக்குது. பூராமே வயல்வெளி தான், விவசாயம் பண்ணுறாங்க. இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி இருக்கும், சென்னையிலேருந்து சென்னை மாடர்ன் சிட்டி, மித்த இடம் அந்த திருக்கோயிலூர், திருவண்ணாமலை அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஊர் நாடு மாதிரியா, மாடு ஆடு வயல்வெளியெலாம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே மும்பை மாடர்ன் சிட்டி. இது பக்கம் ஊர் பூரா ஊர் நாடு தான். இங்கே பார்த்தீங்களா, அந்த காலத்து மாதிரி அந்த பாட்டி எவ்வளோ அண்டாஸ்ட் எடுத்துன்னு போகிறாங்க. அங்கேயும் அப்படி தான் பாருங்கள், அங்கே தூரத்தில் தெரிவாங்க உங்களுக்கு. இது பூராமே ஊர் நாடு தான். செம்மையாக இருக்குது, ஜில்லுன்னு காற்றடிக்கு, பச்சை பசேன்னு. இப்போ நம்ம அங்கே மேலே தான் போகணும், கொஞ்சம் நடந்தால் போகணும். நடந்து போகிறது நல்லா தான் இருக்குது. அப்படி நீங்கள் ரிக்ஷாவில் வரதா இருந்தீங்கன்னா வரலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். எனக்கு இந்த இடத்த விட்டு போக மனசே வரல. ஏன்னா இப்போ மழை இல்லை, கொஞ்சம் நல்ல வியூ. உங்களுக்கு மேகத்தை காமிக்கிற மாதிரிலாம் நல்லா இருக்குது. மழை இல்லாமல் வெயிலும் இல்லாமல் பச்சை பசேன்னு ஜில்லுன்னு காற்று நல்லா இருக்குது. சரி வாங்க, இப்போ நான் மேலே போகிற இவ்வளோ நேரம் அவங்கள்ட்ட தொலை பிரச்சனை நீங்களே கடுப்பாயிடுவீங்க. வரத்தாருந்தே எங்களுக்கு முடியும். உங்களுக்கு இந்த இடம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட் மகாராஷ்டிராவிலேருந்து தாதர், ஏன்னா அங்கே தான் சென்ட்ரல் ரயில்வேலாம் ஸ்டேஷன் கிடைக்கும். தாதர்லேருந்து வேவ்புரி, அங்கேருந்து வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம மேலே போகலாம். வேறு லெவலில் இங்கே பாருங்களா, அந்த காலத்து மாதிரி துணி கூட இங்கே துவைச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வர சவுண்டு தெரியும், கேட்குது உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஆளான இருக்குன்னு தெரியல. இது குளம் மாதிரி நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இங்கே வந்து வியூ பாருங்களா எப்படி இருக்குது, கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன, நம்ம ரெய்னி சீசனில் வந்திருக்கோம், மழை காலத்தில். அதனால் வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு பச்சை பசேன்னு இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு டிமாண்டே. இல்லைன்னா என்ன சொல்கிறது. ஆனால் வரக்குள்ளே பார்த்து வாங்க, ஏன்னா பாறைலாம் இருக்குது. கால் என்ன வலிக்கி வீந்திரிக்கிந்து அடிக்கடி பதக்கம் மாதிரி வீரத்தில் மாதிரி வாங்கிட்டு போயிட போகிறீங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே பா அப்படின்னுன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் கூட நம்ம நம்பி காலை வச்சிடலாம். தேங்கி இருக்கிற தண்ணியில் காலை வைக்கவே கூடாது. எங்களை ஒன்றும் விவசாயமும் நடக்குது, நெல் பயிர் வச்சுருக்காங்க. இது என்ன விதைன்னு தெரிஞ்சால் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெல் தான். நல்ல கிளியராக இருக்கும் வாட்டர் கூட. குறி சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டு எத்தனை வருஷம் ஆகுது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நல்ல சிட்டுக்குருவிலாம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ. இப்போ எங்கே அவ்வளவும் தெரியறதில்ல. அவங்களும் பில்டிங்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இப்போ வர வர. உங்களுக்கு இங்கேருந்து வியூ தெரியுதா? மேலே எறும்பு மாதிரி போகிறாங்க பாருங்கள். இந்த மேலே எக்தம் ரைட் அண்ட் கார்னரில் ஃபோக்கஸ் ஆமாம் கேமரா. இப்போ தான் தூரல் ஆரம்பிச்சிருக்கு. மேலே மேகத்தை பாருங்களா, மேலே மேகத்துக்கும் இப்போ தான் லைட்டாக தூரல் போட்டுட்டு இருக்குது. மழை நின்னா நல்லாயிருக்கும், நடந்து போகிறதுக்கும் வழுக்காமல் நல்லாயிருக்கும். பாருங்களா, வியூ வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் பாதி மலைக்கிட்ட ஏறி வந்திருக்கோமே. இப்போ தான் பாதி மலை வந்திருக்கோம். வாட்டர் ஃபால்லாம் முன்னாடி மேலே போய் ஒரு அதுதான் மேலே போகிறோம். பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கால்வாசி தான் இருக்குது. பாருங்களா, வேறு லெவலில் இருக்கா இல்லையா? கமெண்ட் சொல்லுங்கள். மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. அப்போதான் நீங்கள் மகாராஷ்டிரா வந்து போனதுக்கு ஒரு பலன் இருக்கும். மாடர்ன் சிட்டி தான் நம்ம எப்போலேருந்தே பார்த்துட்ருக்கோம். வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு இது புதுசாக தெரியாது, சிட்டிலேருந்து வரவங்களுக்கு எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ரெய்னி சீசன் வந்ததால் செம்மையாக இருக்குது. சரிங்க, ஒன்றும் மேலே போகலாம். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. அங்கே இருக்க வாட்டர் ஃபாலுக்கு தான் நம்ம இப்போ இப்படி மேல் வழியாகவே போகணும். அங்கே தான் நான் க்ளவுடுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த வாட்டர் ஃபால் வருது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம போய் ஆகணும். அங்கேருந்து இப்படியே போயிட்டு அங்கே ரூட் இருக்குது, அப்படியே இறங்கி அப்படியே வந்த வழியில் வீட்டுக்கு போக வேண்டியது தான். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் தொடரலாம். எங்கே நம்ம போகிறோம்? நீங்கள் திட்டுறது எனக்கு மனசில் கேட்குது. சரி வாங்க போகலாம்.